இன்னைக்கு ரஜினி சையத்துன்னு கூப்பிட்டவங்க அத்தனை பேர் இன்னைக்கு ஸ்டாலின் சையதுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நான் வந்து இருக்கேன்னாக்கா எனக்கு வந்து எல்லாம் அந்த கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இங்கே எங்களுக்கு பார்க்கும்போது ஸ்டாலின் ஐயாவுடைய தோற்றம் போட்டிருக்கக்கூடிய ஒரு லுக் லைக்கா ஒரு ஆர்டிஸ்டா நீங்க எங்க முன்னாடி தெரியுறீங்க. உங்களுடைய உறவினர்கள் தெருவில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அந்த அந்த வரவேற்பும் அதில் இருக்கக்கூடிய சில விமர்சனங்கள் இருக்கும், எனக்கு அதை பத்தி சொல்லுங்களேன். இல்லை, அந்த தெருவுனாக்கா நான் வந்து அந்த டைமுக்கு நான் அப்படிலாம் போக மாட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படி சேஞ்ச் ஆகிடும். என்னது அந்த ஃபேஸ் மட்டும்தான் ஸ்டாலின் இது இருக்கும் அப்படின்னாக்கா அது இருக்கட்டும். மற்றபடி நான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு மாற்றி அப்படி உட்காந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு தோட்டம் இருக்குது. நான் வீட்டிலலாம் வந்து அந்த அந்த அளவுக்கு அதிகம் நான் வெளியே வரமாட்டேன். நான் வெளியே வரமாட்டேன். பஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஸ்கார்ப்பு தான் கட்டிட்டு வருவேன். ஏன்னா அதை நான் ஓப்பன் பண்ணாக்கா நிறைய பேர் பார்த்து என்ன ஏதுன்னு எல்லாம் ஏதுன்றாங்க. அதனால் ஸ்கார்ப்பு கட்டி தான் போவேன். என்னை ரஜினி சையத்துன்னு கூப்பிட்டவங்க அத்தனை பேர் இன்றைக்கி ஸ்டாலின் சையதுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நான் வந்து இருக்கேன்னாக்கா எனக்கு வந்து எல்லாம் அந்த கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான். வெளி மாநிலங்கள்லாம் போயிருக்கீங்களா? அங்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா? பெங்களூர் போயிருக்கேன், ஆந்திரா போயிருக்கேன். அவங்களாம் உண்மையில பாண்டிச்சேரி போயிட்டு இருந்தேன். அவர் தான் வந்துட்டாருன்ட்டு எல்லாமே ஆழத்தையும் எடுத்து மாலை போட்டு எல்லாம் ரொம்ப ஒரு இது பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, ஏன்னா இந்தமாரிலாம் இருக்காங்கன்னு. பாண்டிச்சேரியில் போனோன்னா அந்த வேட்பாளர் கூட தான் போனேன் நான். அவர் தான் வந்துட்டாங்கன்னு எல்லாம் வெளியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 2 நாள் அங்கே இருந்தேன், பாண்டிச்சேரியில் 2 நாள் இருந்தேன். 2 நாள் இருந்துட்டு நல்ல ஒரு அளவுக்கு வின் பண்ணிடுவார் பாண்டிச்சேரியில் ஒரு டிஎம்கே இது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் சுற்றிருக்கோம். அதனால இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் சுற்றினால அது ஏதாச்சும்